அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் படம் வந்துருச்சு. இதில் கமல் சார் கேட்குறாரு, இந்த 3 பேர்த்தில் யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டின் கேட்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம துரோகி அர்ச்சனா இருக்காங்களா, அவங்க பேர் வந்து பச்சை துரோகின்னு தான் சொல்லணும். விக்ரம் இருக்கணுமா, அதாவது இந்த கேள்வி கேட்டவுடனே வந்து அவங்க மைண்டுக்கு வந்ததே விக்ரம் தானா, விக்ரம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட ஆளை வந்து பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நேற்று வரை என்ன சொல்லிச்சு, விசித்ராமான்னு சொல்லிச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் நல்லா இருக்குமா. கேட்டுங்க மக்களே, இந்த அர்ச்சனா வந்து ஃபேக்குன்னு சொன்னோமா, பழகுறது பேசுறது எல்லாம் ஃபேக்காக, இதில் நம்பர் 1 ஃபேக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துச்சு ரவீனா அப்படின்னு சொன்னேன். இவனும் அப்படி தான், இவனு வந்து எந்த லிஸ்ட்லேயுமே சேர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா இருந்துச்சு, கண்டிப்பாக வந்து விசித்ரா மேடம் வந்து இருக்கணும், அவங்க வந்து ஏன் கூட ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது அது ஒரு வேறு லெவலில் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள்லாம் வந்து கூச்சமிட்டு சொன்னாங்க. ஏன்னா மக்களுக்கு யாருக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இந்த அர்ச்சனா வந்து ஒரு மக்குங்க. உண்மையாலுமே சொல்ல போனால் அர்ச்சனா மக்கு. ஆனால் மாயா வந்து எல்லாத்தையும் விட வில்லியாக இருந்தால் கூட அது கொஞ்சம் அறிவு இருக்குது, நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா, அதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட்டே பண்ணவே முடியாது ஒரு துளி கூட. அது கொஞ்சம் அறிவாளி கூட சப்போர்ட் பண்ணி போயிடலாம். இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாயா சொல்கிறது கரெக்டான விஷயம் தானே. கண்டிப்பாக வந்து விசித்ரா மேடம் போகக்கூடாது, அவங்க இந்த வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டியது ஆக்சுவலாக வந்து அர்ச்சனா சொல்லணும். ஏன்னா அது மக்கு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஞ்சன்ஸ் அதிகம், அந்த பேக் ஸ்டாப்பிங் புத்தி அதிகம், அதனால் சொல்லலை. சொன்னது மாயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஆர்லாம் வந்துடுவாங்க. அவங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து மாயாவோட மாய வலையில் வந்து விசித்ரா விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கிறுக்கி மாதிரி வந்து பேசுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அப்படி தானே பேசுவாங்க, இந்த பிஆர் கும்பல்லாம் அப்படி தானே பேசுவாங்க. அப்போ தானே அவங்களுக்கு பேமெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மாயாவோட மாய வலையில் விழுந்தது வந்து அர்ச்சனா விசித்ராவும் கிடையாது, அதே மாதிரி விசித்ரா மாய வலையில் விழுறதுக்கு அர்ச்சனாவும் கிடையாது. அவங்கவுங்க கேம் விளாட்றாங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு சுத்தரை பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு துளி கூட இல்லை அப்படிங்கிறத உண்மை. இருந்திருந்தால் அது சொல்லியிருக்கோம் கரெக்டாக. இந்த சொன்ன மாதிரி கண்டிப்பாக விசித்ரா மேடம் தான் இருப்பாங்கன்னு சொல்லி விக்ரம் இருக்கணுமா. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி தான் அர்ச்சனா சொல்லுதோ. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.